சுவாமி தேசிகன். துங்கை ரகு திரிமகிரம் ஸ்வயமுத்தமாங்கைஹி எம் சர்வகந்த இதி சாதரமுத்வகந்தி ஆமோதமன்யமதிகச்சதி மாலிகாபிஹி சோபித்வதீய குடிலாலகவாசிதாபிஹி துங்கைரகு திரிமகிர ஸ்வயமுத்தமாங்கைஹி. சர்வகந்தன் சர்வரசன் எல்லாராலையும் போற்றப்படக்கூடியவனாச்சே நீ, என்ன ஆச்சரியம், ஆண்டாளுடைய மாலைக்காக காத்துருக்கியப்பா அப்படின்னு அனுபவிக்கிற சுவாமி தேசிகர். அப்படிப்பட்டதான விசேஷமான மாலை அப்படி எடுத்துட்டு போய் கொடுத்ததுனால அவருக்கு பெரியாழ்வார்னு திருநாமா. அதான் ஆச்சரியமா சொல்றார். வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க மேன்மேலும் மிக விளங்க தூய விட்டு சித்தன் தூய திருமகளாய்யரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதேயே. ஆச்சரியமான 2 பிரபந்தத்தை பண்ணால் ஆண்டாள். நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அருள் செய் நீயே அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் 6:30 இல்லையா, அதனால பாட்டாரைந்தும் சுவாமி தேசிகன் சாச்சாரம். ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் சாதிப்பார், இந்த 30 பாட்டும் ஆரஞ்சுடா, ஆரஞ்சு சொலை எவ்வளவு டேஸ்டாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த 30 சொலையும் 30 பாசுரமும் 30 விதமான ரசத்தை கொடுக்கும்னு சாதிப்பாராம். அதனால திருப்பாவை பாட்டாரைந்தும் நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைத்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை. நாச்சியார் திருமொழின்னு ஒரு 143 பாசுரம் ஆண்டாள் அனுகிரகிச்சா. அதை இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால இது எல்லாம் இந்த பிரபந்தங்களும் எனக்கு நல்லபடியாக வரும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறாரோ சுவாமி தேசிகன் ஆண்டாள் இடத்துல. அப்படிப்பட்டதான பாசுரம். இப்போ மணவாள மாமுனிக்கு எப்படி கொண்டாடுறாரு, இதே ஆண்டாள் எப்படி கொண்டாடுறாருன்னா ஒவ்வொரு ஆச்சாரியனும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவா இல்லையா, ஒவ்வொரு ரசமாக இருக்கும் அவள் கொண்டாடுறதே. மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சயலை 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சயலை விஞ்சி நிற்கும் தன்மயளாய். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய், 5 குடிக்கு ஒரே ஒரு சந்ததியா ஆண்டாள். அதனால அவருடைய தன்மை என்னன்னா, ஆழ்வார்கள்லாம் விஞ்சி இருக்கக்கூடிய தன்மை. மிஞ்சின்னா என்ன, மிஞ்சி இருக்கா என்ன தன்மை அப்படின்னா, ஆழ்வார்கள்லாம் சொதகா பெருமாளை அனுபவிக்க முடியாதபடிக்கு அவ தன்னை பெண்களாக மாற்றிக்கொண்டு ஏறிட்டு கொண்டு அனுபவிக்கிறாள் இல்லையா, அந்த பிரசக்தி அந்த பிரகரணம் ஆண்டாளுக்கு ஏற்படலை. சொதகா ஆண்டாள் அவ ஸ்திரீயாவே அவதரிச்சுட்டதுனால டைரக்டா பக்தி பண்றாளாம். அதனால விஞ்சி இருக்கும் தன்மை. அதுதான் எழுதினா வியாக்கியானத்துல, ஆண்டாளுடைய பக்தி பள்ளமடை ஆகிட்டீரேன்னு எழுதினா. அவளுடைய பக்திக்கு ஈடு சொல்ல முடியாதுன்னா, ஈஸியா பக்தி பண்ணக்கூடிய சுலபமா அந்த ஸ்திரீயா இருக்கிறதுனால சுலபமா பெருமாள் இடத்துல பக்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு அமைஞ்சுதான் அவளுக்கு. அதனால விஞ்சி இருக்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை யாண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை அப்படின்னா இப்போ 5 குடிக்கு ஒரு சொல்லிடுறேன். 5 குடிங்கிறாளே என்னன்னு புரியலையே எனக்கு அப்படின்னா, ஆழ்வார்களுடைய குடியை தான் 5 குடின்னு சொல்றா. முதலாழ்வார்கள் 3 இல்லையா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அவ 3 பேரும் ஒரு குடியான். ஏன்னா ஒரே சமயத்தில் அடுத்தடுத்த நாள் அவதாரம். அவ 3 பேருமே அயோனிஜர்கள், தாயார் தோப்பனார் கிடையாது. திடீர்னு பெருமாளுடைய அனுகிரகத்தில் அவதாரம் பண்ணவர்கள். ஒரு புஷ்பத்தில், அல்லி புஷ்பத்தில், கிணத்தடியில், அப்படி திடீர்னு ஒவ்வொரு புஷ்பத்தில் அவதரித்தவர்கள் ஆழ்வார்கள். அந்த 3 பேரும் அயோனிஜர்கள் சொல்லப்படுறா. அந்த 3 பேரும் ஒரு குடியாம்.
அடுத்த வம்சம் எதுன்னா திருமேசை பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் ஒரு குடி. அடுத்த வம்சம்